எங் தாத்தா நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் News7 அந்த தொலைக்காட்சியில் விவாத மேடைகள் நடக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் பலதரப்பட்டு வருவாங்க. இது என்ன பெரிய இதுனா, அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களை அந்த அரங்கத்தில் விடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேர் எல்லா கட்சியிலேருந்து சில பேர் வருவாங்க. அந்த பேச்சாளர் பேசுவாங்க. இதுதான் இப்போ சமீப காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதில் நேற்றைய தினம் செந்தில்வேல் நடுநிலை பத்திரிகையாளர், நடுநிலையாக இருப்பார் அந்த பத்திரிகையாளர் நேற்றைக்கு பேச ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலே கொஞ்சம் சலசலப்பை வந்துச்சுன்னு வச்சுக்கல. எப்பயுமே அவர் கண்ணியமாக தான் பேசுவார். அதில் நம்ம எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. செந்தில்வேல் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர், அதே தொலைக்காட்சியில் பணியாற்றி இருக்கிறார். ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் தான். அவர் பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்திலே எப்பயுமே பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியில் உள்ளவங்க கொஞ்சம் ஆட்சேபன்றதா இருந்துச்சு, சத்தம் போடுறது, பேசுறது கொள்றாங்க. சொல்லவே வேண்டிய இல்லை. பிஜேபி ஆட்கள்லாம் உள்ளே இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசுவாங்க. சில பேர் செந்தில்வேல் அவர்களை கொஞ்சம் தரந்தாழ்ந்த வார்த்தையில் பேசினதா சொல்லப்படுது. அதுக்கு செந்தில்வேல் அவர்களுமே தரந்தாழ்ந்த வார்த்தையில் தவறாக 2 வார்த்தைகளை விட்டுட்டு எஞ்சி போகிறார். எஞ்சி போன உடனே அதில் உள்ள நெறியாளர் தடுத்தா, நீங்கள் போகாதீங்க, நான் சமாதானப்படுத்துறேன்ட்டு அந்த சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த பிஜேபி ஆட்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு செந்தில்வேலை சமாதானப்படுத்த முடியல, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்டா அதில் திமுக ஆட்கள் அந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் கம்மியான ஆள் தான் இருந்தாங்க. பிஜேபி ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெளியில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காப்லன்னா, நேரடியாக ஃபோன் பண்ணிட்டாப்ல. யாருக்கு? அமைச்சர் சேகர் பாபுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி News7 காட்சிக்கு வந்தேன், அங்கே பிஜேபி ஆட்கள்லாம் என்கிட்ட ரொம்ப பேசிட்டாங்க, எனக்கு ஒரு வெக்கமாக போயிடுச்சு, மானமாக போயிடுச்சு, நீங்கள் தான் என் மானத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி வெளிலன்ட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி, விவாத மேடை. ஒரு செந்தில்வேல் போனதுக்கு பேருமே நடந்திருக்கு. மற்றவெல்லாம் பேசிட்டு வெளில வரும்போது News7 தொலைக்காட்சியை சேர்ந்த அந்த பத்திரிகையாளர்கள், அது இல்லாமல் அந்த நெறியாளர்லாம் சொல்லிட்டு யாரும் வெளியில் போக வேண்டாம், இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு வெளியில் அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரின்ட்டு வெளில பார்த்தா செந்தில்வேல் ஒரு 60-70 திமுக குண்டர்கள், சில பேர் லேடிஸ் என்றா சொல்லிடப்படாத, வெறும் குண்டர்கள் வச்சு தாக்கினாங்க சொல்லக்கூடாது, சில ரவுடி லேடிஸு பெரிய குண்டர்களோட படையோட வெளில நிற்கிறார். உடனே அவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறார். முதலமைச்சருடைய போர்ப்படை தளபதிகள், இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர வெளியில நின்றுட்டாங்க, எனக்கு தெரியாது. இப்ப நாங்க காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கிறோம்னா, உள்ளே சப்தமிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா வீரத்தை காட்டினாங்கல்ல, அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும். இனி பாஜக காரங்களோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது 10 பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசுனீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உள்ள ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கிறது, எங்க ஆட்களை ஃபர்ஸ்ட் உள்ள விடவே இல்லை, ரொம்ப தவறா பேசிட்டாங்க, நாங்கள் கண்ணியமான முறையில் பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்க கோஷம் போட தான் வந்திருக்கிறோம், நாங்க பெரியார் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க, நாங்கள் கோஷம் போட தான் வந்திருக்கிறோம், நாங்கள் வேற எதுக்கும் வரல. ஏன்னுட்டா இந்த நரேட்டிவ் சண்டை போட வந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் ஆகிடுன்ட்டு ஆல்ரெடி செந்தில்வேல் ஒரு பிளான் பண்ணி சொன்னார். அவர்கள் வந்தாங்க. வெளில வந்தது பிறகுமே இவங்க கோஷம் போட்டாங்க, பெரியார் நாம வாழ்க, அப்புறம் கலைஞர் வாழ்க, திமுக வாழ்க, அது வாழ்க. ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் எதுக்கு திமுக வாழ்கன்னு சொல்லணும்? எல்லா இடங்கள்லையும் எங்கே போனாலும் பத்திரிகையாளர் கீழே அரசியல் விமர்சகர், நேர்மையான பத்திரிகையாளர், நெறியாளர் 1008 புனை பெயரோட வந்திருக்கிற இந்த செந்தில்வேல் நேற்றுக்கு சேகர் பாபு ஆட்களோட ஒரு 50-60 பேரோட சேர்ந்து அதுக்கு பிறகு பெரிய கைகலப்பாகி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நேற்றுக்கு பெரிய சண்டை நடந்துச்சு. அதில் சூர்யா அவர்கள், பேச்சாளர் சூர்யா அவர்கள் பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேரை உள்ள அடிச்சிருக்காங்க திமுக. திரு செந்தில்வேல் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு News7 அப்படின்னா ஒரு கண்ணியமான ஆள், ஏன்டா அவர் கண்ணியம் குறைவான வார்த்தைகள் இது வரைக்கும் நான் பேசி பார்த்த கிடையாது. நேற்று தான் சொன்னாங்க 2-3 வார்த்தை அவரும் தவறாக விட்டார் அப்படின்னு. சரி, அவர் ஒரு கண்ணியமான ஆளாக இருந்தால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? மேபி நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த News7 தொலைக்காட்சியில் உள்ள சம்மந்தப்பட்டவங்களுக்கு நேராகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். போயிட்டு சின்ன பிள்ளைய மாதிரி போயிட்டு ஆள் அழைச்சி வரன்ட்டு சேகர் பாபுட்டேருந்து ஒரு 50 ஆள் அழைச்சாந்து கோஷம் போடுறது, அடிக்கிறது என்ன மாதிரியான நடைமுறையில் உள்ளது? ஆளுங்கட்சியை சார்ந்தவன் நான் ஆளுங்கட்சி பத்திரிகையாளன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிக்கிட்டு நீங்கள் 5 பேரை 50 பேரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நாங்கள் ஒத்துக்குவோம். ஏன்டா இன்றைக்கி நிறைய பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க, நான் தாவேக பத்திரிகையாளர், நான் ஒரு அதிமுக பத்திரிகையாளர், நான் ஒரு காங்கிரஸ் பத்திரிகையாளர் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இல்லை, இந்த திமுகவில் உள்ளவங்களுக்கு வெக்கமாக இருக்கா சொல்கிறது? நான் திமுகன்னு சொல்கிறது வெக்கமாக இருக்கான்னு? எதுக்கு கீழே நான் அரசியல் விமர்சனம் ஒரு போரை போத்திட்டு வந்துக்கிறீங்க? அதெல்லாம் தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் சொல்கிறது எதுக்காக சொம்படிக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுதுங்கும் போது நீங்கள் பின்னாடி மறைக்க தேவையில்லை. நான் ஒரு திமுக பத்திரிக்கைன்னு போட்டிருக்கலாம். ஆனால் நடுநிலை பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு
இப்போ நான் 50 ஆளை கூட்டு வந்து திமுக ஆளை கூட்டு வந்து திமுக வாழ்கன்னு கோஷம் போடுறது எந்த மாதிரியான நடுநிலையிலே பத்திரிகையில் வருகிறது. ஜேர்னலிசம் என்ன? ஜேர்னலிசம்னா எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் யாருக்கும் பக்க சார்பு இல்லாமல் நான் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு நான் சேர்க்குறேங்கிறது பேர் தான் பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட். ஆனால் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போரை திமுகங்கிற போர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து மலதம் வீசிட்டாங்க, சாக்கடை வீசிட்டாங்க. அது தவறு, அது அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் தவறு தான். அப்போ வந்து நம்ம செந்தில்வேல் அங்கே உட்காந்துருக்கிறார், அவர் திமுக சார்பாக தான் போயிருக்கிறார். திமுகவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஏழாம் பொறுத்தவங்க நமக்கு தெரியும். நம்ம யார் செந்தில்வேல் சொல்கிறார், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கண்டிக்கத்தக்கதுங்க அப்படின்னு சொன்னோன்னா இது என்னடா புதுசாக பரவாயில்லையே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறாரு பார்த்தா. ஆனால் சவுக்கு சங்கர் என்னமா பண்ணாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் பழசில் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் கொண்டு வராரு. எப்போயுமே செந்தில்வேல் என்னன்னா வந்து அரசு பக்கம் தவறு இருந்துச்சுன்னா இது ரொம்ப தவறுங்க, நான் அரசை கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அரசு என்னமா பண்ணியிருக்கிட்டு அப்படியே பூசி முழுவார். அதுவாக என் உயிர் மூச்சு கடைசி உள்ள வரை நான் உங்கள் மக்களின் குரலுக்காக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் இப்போது அதிமுக பேரில் மைக்கு போய் கடிச்சார். அந்த ஆள் கேமரா கடிக்க போனார். நான் மக்களுக்காக இந்த கடைசி உயிர் சொட்டு உயிர் உள்ள வரைக்கும் நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன், குரலற்ற மக்களாக ஒழிப்பேன்னுட்டு இன்னைக்கு கொரோனா வச்சு கொண்டுட்டு இருக்காங்க ஊர் ஃபுல்லாக. செந்தில்வேல் அமைதி காத்து கொண்டே இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் செந்தில்வேல் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது. எந்த ஒரு பத்திரிகையாளரும் சரி, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். இப்போ ஃபெலிக்ஸ் சொன்னார் இல்லையா, நான் வந்து தாவேக்காவுக்கு போகிறேன்னு சொன்னார் இல்லையா, ஓகே, அதுதான் ஜேர்னலிசம். நான் ஒரு சரியான முடிவு எடுத்து நான் போகிறேன்னா ஒதுக்கிக்கிறார்ல, அதே மாதிரி நீங்களும் ஒதுக்கி போங்க. நான் ஜேர்னலிஸ்ட், ஆனால் திமுக ஜேர்னலிஸ்ட். இது என்ன மாதிரியான ஜேர்னலிசத்தில் வரும்னே எனக்கு தெரியலை. இப்போ இவங்க இந்த மாதிரி கலைஞரை பாராட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் திமுக தொம்பு அப்படின்னு. நான் வந்து அப்படி என்ற சொல்றவங்க சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்றதா இருந்தால் திமுக தொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதில் எந்த தயக்கமும் இல்லை. போ, நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு. சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேற அது போக அண்டா செந்தில் அப்படின்னு அவர் வந்து புனை பெயரிட்டு அழைப்பாங்க. அந்த அண்டா செந்தில் அவருக்கு யார் பேர் வச்சான்னு கேட்டால் அவர் தான் பேர் வச்சார். அவர் ஏற்கனவே ஒரு திமுக மேலே என்ன சொன்னார்னா வந்து, நான் வந்து திமுகவுக்கு சார்பாக பேசுகிறேன்னா நான் சொம்படிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போனா நான் சொம்படிக்க மாட்டான், அண்டா அடிப்பேன் அப்படின்னாப்புல. அதுலேருந்து அவருக்கு அண்டா செந்தில்னு பேர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதை விட கேவலமான என்னதுன்னா, செந்தில் பாலாஜி ஒரு குற்ற வழக்கில் மாட்டி ஜெயிலில் இருந்துட்டு வர்றார். அவர் எவ்வளோ பெரிய குற்றத்தில் அது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த ஜெயிலில் இருந்துட்டு வர்றான்னு வைங்களேன். அவரை போய் ஏன் பார்க்கணும்? செந்தில் மாதிரியான ஒரு நேர்மையான நடுநிலையான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு போய் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு அமைச்சரை பார்ப்பதற்கான காரணம் என்ன? அப்போது செந்தில்வேல் எப்படிப்பட்ட ஆள்? ஏன்டா அவங்க வந்து 2 பேரும் தாக்கப்பட்டார்கள், பிஜேபியாலும் தாக்கினாங்க, அவங்களும் தாக்கினாங்க அப்படிங்கிறதுக்கு மெயின் ஃபுட்டேஜ் திமுக குண்டர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்களை தாக்கியது அப்பட்டமாக கேமராவில் தெரியுது. அதுக்கு முன்னாடியே செந்தில்வேல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வீடியோவில் ஒரு வாக்குமூலமே கொடுக்குறார். இதற்கு மேல் என்ன நடந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படிங்கிறார். இதுங்களை என்ன நடந்தால் நீங்கள் பொறுப்பில்லை, குண்டர்களை அழைத்து வந்த நீங்கள் சேகர் பாபு தான் குண்டர்களை அனுப்பினார் என்றே நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கு கோஷம் வேற போட்டாச்சு, சேகர் பாபு அண்ணனுடைய தொண்டர்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சாச்சுங்கும் போது, இந்த சேகர் பாபுக்களின் அடியாட்கள் சேகர் பாபுவோட இந்த குண்டர்கள் வந்து நேற்றுக்கு பிஜேபி ஆளர் தாக்கினாங்கிறதுக்கு தான் தாக்கினார்கள் என்பதுதான் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. ஏனென்றா இந்த வடநாட்டில் பிஜேபி என்ன அடக்குமுறையில் குண்டர் வச்சு அடிச்சுட்டு இருந்தாலோ அதே மாதிரி இங்கே திமுக அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு அழகான செயல் கிடையாது. இதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து சேகர் பாபுட்டு அடியாளா போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம். செந்தில்வேல் அடியாள் நீங்கள் நாளைக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு நீங்கள் டிவியில் கூட வந்து நீங்கள் பேசலாம், அதற்கு நாங்கள் எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்ல மாட்டோம். இதற்கு பிறகு நாங்கள் வந்து நேர்மையான பத்திரிகையாளர், நாங்கள் வந்து நடுநிலையான பத்திரிகையாளர் ஊரை ஏமாத்துறதை விட்டுட்டு உங்களுக்கு உண்மையிலே திமுக பிடிச்சிருந்தா நான் திமுக பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எத்தனை பேர் திமுக சாரை வந்து பேசலையா, நாங்கள் திமுகன்னு கீழே போட்டுக்கலையா, நாங்கள்லாம் குறை சொல்லிட்டோமா, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்களோட கருத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களை மாதிரி காசுக்கு மாரடிக்கிற மாதம் 6 லட்ச ரூபா வாங்கிட்டு காசுக்கு மாரடிக்கிற பேச்சை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். உங்களுடைய போலி பத்திரிகையாளர் ஒட்டுமொத்த பத்திரிகை சமுதாயத்துக்கு இடுக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். என்னதான் நடந்தாலும் ஒரு அமைதியான தமிழ்நாட்டில் நேற்றுக்கு இந்த நடந்த இந்த ஒரு அசாதாரண நிகழ்வு, இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் 5-6 மாத காலம் தான் இருக்குது, இதுக்குள்ளே இப்படி மாதிரியான குண்டர்கள் சண்டை நடக்கிறது அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. இது பெரும் ஆபத்தை வருங்காலங்களில் வழிவகுக்கும். இதை இத்துடன் நிறுத்த வேண்டும். அதற்கு இந்த காவல்துறையினரும் தமிழக அரசும் விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இல்லாமல் இந்த டிவி நிகழ்ச்சிகளில் விவாத மேடைன்னா சும்மா 4 டேபிளை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் ஒளிபரப்புறாங்க பார்க்கணும். எதுக்கு அந்த கட்சிகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்து கூச்சல் போடுறது, நம்ம ஒரு சாட்ட துறைமுருகன் வந்து கலாய்க்கிறது, இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி கையை கட்டினா, இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்லேயே வராது. இது வந்து மேடை பேச்சிலே வராது. அன்றைக்கி சாட்டை துறைமுருகன் பண்ணினது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு.
அதாவது மோக்கிங் பண்ணக்கூடாது. விஜய் மேலே அந்த தாவேகா மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அது நீங்கள் வைங்க, நேர்மையான முறையில் வைங்க. நீங்கள் எதுக்கு 41 பேரை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க, அன்றைக்கி உங்கள் தலைவர் எங்கே போனான்னு கேட்டது ஒரு அரசியல் ரீதியான தாக்குதல், அரசியல் ரீதியான ஒரு தர்க்கம். ஆனால் உடனே விஜய் அவர்கள் இப்படி இருந்தார், இப்படி கையை கட்டிட்டு வர்றதுங்கிறது மோக்கிங். அதை யாருமே விரும்ப மாட்டார்கள். அது நாம் தமிழர் கட்சிக்காரனும் விரும்ப மாட்டார்கள். அன்னைக்கு விஜய் அவர்கள் தலைவா படத்தில் இந்த பிரச்சனை வரும்போது கையை கட்டிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டது உண்மை. எதற்காக? தலைவா படத்தை நம்பி லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கான பணம் ஊதியம் இன்னும் பட்டுவாடா செய்யப்படவில்லை. இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் லாபம் வரும், அதுலேயே தான் கொடுக்கணும்னு சொல்கிறதுனால அந்த படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகணுங்கிறதுனால தன்னை நம்பி அந்த தலைவா படத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளர்களுக்காக விஜய் அவர்கள் கையை கட்டிட்டு வீடியோ போட்டது உண்மைதான். அதுதான் ஒரு தலைவனுக்கான இன்னைக்கு அதான் அதெல்லாம் அந்த பொசிஷன் தான் இன்னைக்கு வந்திருக்காருல்ல தலைவன்ற பதவிக்கு. அதுக்கு மெயின் இன்னைக்கு தலைவன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருல்ல, அதுக்கு முதல் படியாவான். என்ன நம்பினவனுக்கு ஒரு பிரச்சனை, நான் இறங்கி போய் கையை கட்டிட்டு நான் மன்னிப்பு கேட்க கூட தயார்னு சொன்னார்ல, அது அதை போய் இப்படி மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறது அபத்தமாக இருந்துச்சு. இதே மாதிரி மேடை நிகழ்ச்சிகளில் அந்த விவாத மேடைகளில் பல தவறான மோக்கிங்ஸ் பண்ணுற விஷயங்கள் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. இதே இடத்துல ஒரு தாவேகா சார்ந்த ஒரு நபர் வந்து சீமான் அவர்கள் வந்து இப்படி விஜயலட்சுமி கேஸில் ஒரு பாலியல் கேஸில் வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு மோக்கிங் பண்ணால் அது எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்கும். அதுவுமே தவறு தானே. இப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் செஞ்சதை ஒரு தாவேகாவுடைய ஒரு பேச்சாளர் வந்து சீமான் அவர்கள் விஜயலட்சுமி வந்து ஒரு பாலியல் கேஸில் வந்து மாட்டிக்கிட்டார், அவர் ஹைகோர்ட்டில் போயிட்டு கையை கட்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் அவர்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் இந்த மேடை பேச்சுகள், விவாத மேடைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இதே மாதிரியான குண்டர்களை வச்சுக்கிட்டு உள்ள சத்தம் போடுறது யாராக இருந்தாலும் சரி, அது தாவேகாவாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, இது எல்லாமே தவறு. இது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அன்ஈசிங்காக இருக்குது, ஒரு அக்ரெசிவாக இருக்குது, நல்லா இல்லை. அதனால் இதெல்லாம் மாற்ற வேண்டும். இது போக வேற ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.